ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் 300க்கும் மேலே டாக் பிரீட்ஸ் இருக்குது. ஆனால் அதில் ஒரு சில டாக் பிரீட்ஸை மட்டும் இந்த உலகத்திலேயே பேன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு தோணலாம், நாயினாலே எல்லா நாயுமே கடிக்கும் தானே, இந்த தெரு நாயும் கடிக்கும், இல்லை வீட்டில் வளர்க்குற நாயும் கடிக்கும், எல்லா நாயும் கடிக்குமே. ஆனால் அந்த ஒரு சில டாக் பிரீட்ஸை மட்டும் எதுக்காக பேன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். அது ஏன் இந்த பர்டிகுலர் டாக்ஸை மட்டும் பேன் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த நாயோட பைட் ஃபோர்ஸ் தான். ஒரு தெரு நாயோட பைட் ஃபோர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 200லிருந்து 320 PSI இருக்கும். ஆனா அதுவே இந்த பேன் பண்ணி வச்சிருக்கிற நாயோட பைட் ஃபோர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 700 PSI வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த டாக்ஸுக்கெல்லாம் இவ்வளோ பவரான பைட் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால அந்த நாயெல்லாம் ஒரு கடி கடிச்சிச்சுனாக்கா அப்படியே எலும்பு கூட ரெண்டாக அப்படியே பிரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் இந்த நாயெல்லாம் நிறைய கண்ட்ரீஸில் பேன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த உலகத்தில் பேன் பண்ணி வச்சிருக்கிற ஒரு 10 டாக் பிரீட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு பெட் லவராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க பார்க்கலாம் இந்த உலகத்தில் பேன் பண்ணப்பட்ட 10 ரொம்பவே டேஞ்சரஸான டாக் பிரீட்ஸ். நம்பர் 1, பிட்புல் டெரியர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிட்புல் டெரியர் டாகை பார்க்கறதுக்கு அப்படியே ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஒரு ஜிம்பாடி மாரி அப்படியே ஒரு டெரராக இருக்கும். இந்த நாய் அந்த நாயை வளர்க்குறாங்க இல்லையா, அந்த ஓனருக்கு ரொம்பவே லாயலாக இருக்குமா. ஆனால் அதுவே நீங்கள் சின்ன வயசுலேருந்தே இந்த நாயை கரெக்டாக ட்ரைனிங் கொடுக்காத, ஒரு டிசிப்ளின் கற்றுக் கொடுக்காத நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா இந்த நாய்க்கு கோபம் வரும்போது உங்கள் பேச்சு கூட கேட்காம போயிட்டு யாருன்னா வந்தாங்கனாக்கா அவங்கள கண்ணா பின்னமாக கடிச்சு போட்டுரும். ஸோ இதனாலேயே அந்த நாயை நீங்கள் சின்ன வயசுலேருந்து கரெக்டாக ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கு க்ளீனாக டிசிப்ளின் கற்றுக் கொடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் சொல்கிற மாரி கரெக்டாக இருக்கும். இந்த பிட்புல்லோட ஹைட் 43 சென்டிமீட்டர்லேருந்து 53 சென்டிமீட்டர் வரைக்கும் வளருமா. அடுத்து இதோட வெயிட் 16 கிலோலேருந்து 30 கிலோ வரைக்கும் இருக்குமா. லாஸ்ட்டாக இதோட பைட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 235 PSI. நம்பர் 2, ராட்வெல்லர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராட்வெல்லர் எவ்வளோ மோசமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா நிறைய நியூஸில் பார்த்துருப்போம், இந்த மாதிரி இந்த ஊரில் இந்த ராட்வெல்லர் கடிச்சிருச்சு, இல்லை அந்த ஊரில் கடிச்சிருச்சு, இந்த மாதிரி கடிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் பார்த்துருப்போம். ஸோ இதனாலேயே இந்த ராட்வெல்லர் ரொம்பவே டேஞ்சரானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த நாய் ஒரு கார்ட் டாக் அப்படின்னே சொல்கிறாங்க. ஏன்னா அந்த நாயை வளர்க்குறாங்க இல்லையா, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறது செம்மையாக ப்ரொடெக்ட் பண்ணும், அவங்கள நல்லா சூப்பராக பாதுகாக்கும். ஸோ அதே மாதிரி அந்த நாய் வளர்க்குற ஓனர் அந்த நாய்க்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணும். அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணும். அதுக்கப்புறமா அவங்க இப்போ ஏதாவது அந்த நாய்க்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதை க்ளீனாக புரிஞ்சிக்கும். ஆனால் சீக்கிரமே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை நீட்டாக புரிஞ்சிக்கும். அடுத்து இந்த டாக் பிரீட்ஸ் ஏதாவது அது மனசுக்கு ஏதாவது இல்லை, ஏதாவது த்ரெட் வருது, ஏதாவது நம்மளுக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஏதாவது சிக்னல் கடிச்சிது அப்படின்னா டக்குன்னு யார் பேசுமே கேட்காது, ஆனால் சீக்கிரம் போய் டக்குன்னு அதை அட்டாக் பண்ணி அவங்கள இப்போ யாரானா இருக்கட்டும் அதை போட்டு தள்ளத்துக்கு தான் பார்க்கும். கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாது. இதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னு தெரிஞ்சாவே முடிஞ்சிச்சு, டக்குன்னு போய் அட்டாக் பண்ணிடும். ஸோ இதனாலேயே இந்த டாக் பிரீட்ஸை நம்ம சின்ன வயசுலேருந்து கரெக்டாக ட்ரெயின் பண்ணி வளர்த்தோம்னாக்கா கரெக்டாக இருக்கும். இல்லைனா யார் பேசுமே கேட்காது, ஒரு சில வாட்டி ஓனரை கூட அட்டாக் பண்ணும். இந்த ராட்வெல்லர் 56 சென்டிமீட்டர்லேருந்து 69 சென்டிமீட்டர் வரைக்கும் வளருமா. அடுத்து இதோட வெயிட் 35 to 60 kg வரைக்கும் இருக்குமா. லாஸ்ட்டாக இந்த ராட்வெல்லரோட பைட் ஃபோர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 328 PSI. நம்பர் 3, டோகோ அர்ஜென்டினோ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாக் பிரீடை இந்த காட்டிலலாம் போயிட்டு வேட்டாடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வேட்டாடும் போது இந்த நாயை கூட்டின்னு போய் அந்த மாதிரி வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணுறதுக்காகவே இந்த டாக் பிரீட்ஸை ஸ்பெஷலாக உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த டாக் பிரீடுக்கு நேச்சுரலாகவே இருக்கும். இப்போ போயிட்டு நீ என்னடா சொல்கிறது, நான் பாரா போயிட்டு என்னோட வீரத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நேராக போய் ஹண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக ஹண்ட் பண்ணும். அதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது இந்த நாயை ஹேண்டில் பண்ணணும், இந்த நாயை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாயை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நாயை பற்றி எதுவுமே தெரியாது, அந்த டாக்ஸ் பற்றி எதுவுமே சுத்தமாக தெரிலனா இந்த நாயை ஹேண்டில் பண்ணவே முடியாது. ஸோ இந்த டாக்ஸ் பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இப்போது எந்தெந்த டாக்ஸை எந்தெந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும், எந்தெந்த மாதிரி ஹேண்டில் பண்ணால் நம்ம பேச்சு கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த நாயை ஹேண்டில் பண்ண முடியும். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா,
இந்த நாய் வந்து இப்போ நம்ம வீட்டிலலாம் வந்து போட்டு எங்கன்னா ஒரு இடத்துல கட்டி போட்டுறோம்ல, அந்த மாதிரி எல்லாம் கட்டி போடக்கூடாது. இதுக்குன்னே ஒரு ஃபுல்லாக பெரிய இடம் இருக்கணும், ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கணும். இல்லைனா வந்து அதை விளையாடுறதுக்கெல்லாம் எங்கன்னா சுற்றுறதுக்கு செய்கிறதுக்கு அந்த மாதிரி நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் மட்டும் இதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். நீங்கள் ஏதாவது இதை கட்டி போட்டு ஒரே இடத்துல கட்டி போட்டு இல்லைடா நீ இங்கே தான் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட்டி போட்டு வச்சுருந்தீங்கனாக்கா அது வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகி உங்களே அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டாக் பிரீடோட ஹைட் வந்து 60 சென்டிமீட்டர்லேருந்து 68 சென்டிமீட்டர் வரைக்கும் வளருமா. அடுத்து அதோட வெயிட் 35 kgலேருந்து 45 kg வரைக்கும் இருக்குமா. இதோட பைட் ஃபோர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 500 PSI வரைக்கும் இருக்கும். நம்பர் 4 அமெரிக்கன் புல்டாக். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாக் பிரீடு வந்து எப்பவுமே வந்து ரொம்பவே பவர் அண்ட் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அடுத்து இந்த நாய்க்கு வந்து நீங்கள் டெய்லியும் ஸ்ட்ரிக்டான ட்ரைனிங் கொடுக்கணும். டெய்லியும் ஸ்ட்ரிக்டான ட்ரைனிங் கொடுத்து டெய்லியும் இந்த நாயை வந்து எக்ஸசைஸ் பண்ண வைக்கணும். நீங்கள் ஏதாவது இந்த நாய்க்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ட்ரைனிங் கொடுக்காத அந்த நாய்க்கு வந்து டிசிப்ளின் கற்றுக் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அது கோவம் வரும்போது உங்கள் வீட்டில் இருக்க பெட்டு இல்லை பெட் அனிமல்ஸ் இல்லைனா இருந்து எவனாக இருந்தாலுமே கட்சி உதிரி எடுத்துரும். இந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த நாயை வளர்க்குறவங்க வந்து அது சின்ன வயசுலேருந்தே கரெக்டாக ட்ரைனிங் கொடுத்து அவங்க வீட்டில் வச்சுன்னு இருக்கணும். இந்த டாக் பிரீடோட ஹைட் 50 சென்டிமீட்டர்லேருந்து 70 சென்டிமீட்டர் வரைக்கும் வளருமா. அடுத்து இதோட வெயிட் 30 to 55 kg வரைக்கும் இருக்குமா. லாஸ்ட்டாக இதோட பைட் ஃபோர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 305 PSI வரைக்கும் இருக்குமா. நம்பர் 5 போர்போல். ஃப்ரெண்ட்ஸ், சவுத் ஆஃப்ரிக்காவில் திருடங்க கிட்ட இருந்து அவங்க வீட்டை பாதுகாக்கிறதுக்காகவும் அதுக்கப்புறமா காட்டு விலங்குகள்கிட்ட இருந்து இவங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த ஒரு போர்பல் டாக் பிரீடை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த ஒரு டாக் பிரீட் வந்து எவனுக்குமே வந்து பயப்படாது. எவனா இருந்தாலுமே பயப்படாம போய் நேராக அட்டாக் பண்ணோம். அதுக்கப்புறமா அவங்க ஓனர்கிட்ட வந்து செம லாயலாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையாக இருக்கும், ஒரு செம லாயலாக இருக்கும். அதுக்கப்புறமா அதோட இடத்த வந்து யாருக்காகவும் விட்டு கொடுக்காது. அதுக்காக என்ன வேணாலும் ஃபைட் பண்ணும். இந்த ஒரு டாக் பிரீடை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கரெக்டான ட்ரைனிங் கொடுத்து அவங்க வளர்க்குற ஓனருக்கு கூட தெரிஞ்சிருக்கணும் இந்த நாயை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி ஆளுங்க மட்டும்தான் இந்த ஒரு டாக் பிரீடை வந்து கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக வச்சுக்க முடியும். இதோட ஹைட் கிட்டத்தட்ட ஒரு 60 to 70 சென்டிமீட்டர் வரைக்கும் வளருமா. இதோட வெயிட் நல்லா குண்டா ஒரு 50 to 80 kg வரைக்கும் இருக்குமா. இதோட பைட் ஃபோர்ஸ் கேட்டிங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 450 PSI. நம்பர் 6 பர்சா கெனாரியோ. இந்த உலகத்தில் நிறைய டாக் பிரீட்ஸ் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு டாக் பிரீட்ஸுமே வந்து ஒவ்வொரு விஷயத்துக்காக உருவாக்குவாங்க. ஆனால் இந்த ஒரு டாக் பிரீட்ஸை பர்டிகுலராக ஃபைட் பண்ணுறதுக்காக உருவாக்கியிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு காம்படிஷனோ இல்லை எங்கன்னா ஒரு இடத்துல ஃபைட் பண்ணுறதுக்காகவே உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த ஒரு டாக் பிரீட் வந்து செம்ம பவராக இருக்கும், செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கோவமாக வந்து அந்த அளவுக்கு பயங்கரமாக கோவம் வரும். ஏதாவது அட்டாக் பண்ணத்துக்கு போச்சுனாக்கா அவ்வளோதான், பயங்கரமாக அவனை வந்து அடித்து அங்கே படுக்க போடணும். அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணும். ஆனால் இந்த நாயை வளர்க்குறவங்க அதை ட்ரைனிங் பண்ணி கரெக்டாக வச்சுக்கணும். ட்ரெயின் பண்ணுறதும் கஷ்டம் தான், பட் அதை ட்ரெயின் பண்ணி கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். கரெக்டாக ஹேண்டில் பண்ணி வச்சுருந்தா தான் அவனை ஓனரோட உயிருக்கே வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த நாய் வளர்க்குறவங்க வந்து கரெக்டாக அந்த நாய் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சு அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி க்ளீனாக வளர்க்கணும். இந்த டாக் பிரீடோட ஹைட் கிட்டத்தட்ட ஒரு 55 66 சென்டிமீட்டர் வரைக்கும் வளருமா. இதோட வெயிட் கிட்டத்தட்ட ஒரு 40 65 கிலோ வரைக்கும் இருக்குமா. லாஸ்ட்டாக இதோட பைட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 540 PSI. நம்பர் 7 டோசா இன்னோ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு டாக் பிரீட் ஜப்பானில் தான் உருவாக்கி இருக்கிறாங்க. இதை வந்து பர்டிகுலராக அந்த டாக் ஃபைட்டிங் பண்ணுறதுக்காகவே உருவாக்கி இருக்கிறாங்க. ஏதாவது காம்படிஷனோ இல்லை ஏதாவது ஒரு டாக் காம்படிஷன் ஏதாவது வைப்பாங்கல்ல, ஃபைட்டிங் காம்படிஷன் ஏதாவது வச்சா இந்த டாக் பிரீட் எடுத்துன்னு போயிட்டு அங்கே விட்டு இதை வந்து ஃபைட் பண்ண வைப்பாங்க. இந்த நாயோட ஃபைட்டிங் கெப்பாசிட்டி எல்லாம் நீங்கள் வந்து எதிரே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி இவன் வந்து ரொம்பவே காமாக கூலாக தான் இருப்பான். ஒரு வாட்டி அட்டாக் பண்ணுற வரைக்கும் எவனுக்குமே பயப்பட மாட்டான், ஆனால் வந்து கூலாக தான் இருப்பான். ஆனால் ஒரு வாட்டி அட்டாக் பண்ணிட்டான்னா எந்த ஒரு காரணத்துக்குமே வந்து நிற்கவே வைக்க மாட்டான். இந்த கண்ட்ரோல் பண்ணி அந்த நாயை வந்து அந்த ஃபைட்டிங்லேருந்து வெளிக்கொண்டு வர்றது ரொம்பவே கஷ்டம். ஆனால் ரொம்ப பொறுமையாக தான் இருப்பான். ஒரு வாட்டி அட்டாக் பண்ணுற வரைக்கும் நான் ஒரு வாட்டி அட்டாக் பண்ணிட்டானாக்கா அவ்வளோதான், அந்த ஃபைட்டை நிற்க வைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இந்த ஒரு காரணத்தினாலே இந்த ஒரு நாயை நிறைய கண்ட்ரீஸில் பேன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதோட ஹைட் வந்து 55 65 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குமா. இதோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 கிலோலேருந்து 90 கிலோ வரைக்கும் இருக்குமா. இதோட பைட் ஃபோர்ஸ் 556 PSI. நம்பர் 8
ஃபிலா பிரசிலேரோ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு டாக் பிரீட் வந்து அந்த நாயை வளர்க்குறாங்க இல்லையா, அந்த ஓனர்கிட்ட வந்து செம்ம லாயலாக இருக்கும். ஆனால் அதுவே அவங்க வீட்டில் யாராவது வந்தாங்க அப்படின்னா, யாராவது சொந்தக்காரோ இல்லை வந்து யாராவது புது ஆளுங்க யார் வந்தாலுமே வந்து ஆளை விட்டு வைக்காது. யாரையுமே வந்து அவங்க வீட்டு உள்ளவே சேர்க்காது. யார் வந்தாலுமே அட்டாக் பண்ணோம். ஆனால் அவங்க வீட்டாளுங்க மட்டும் வரலாம் போகலாம், அதுக்கெல்லாம் எதுவுமே பண்ணாது. இந்த ஒரு டாக் பிரீடை சின்ன வயசுலேருந்து நீங்கள் கரெக்டாக வளர்க்கல அப்படின்னா, உங்கள் சொந்தக்காரோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ யாராவது வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்களே அட்டாக் பண்ணி அவங்களே போட்டு தள்ளிடும். இந்த டாக் பிரீடோட ஹைட் கிட்டத்தட்ட ஒரு 60 to 75 சென்டிமீட்டர் வரைக்கும் வளருமா. இதோட வெயிட் 50 to 80 kg வரைக்கும் இருக்குமா. அடுத்து இதோட பைட் ஃபோர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 450 PSI. நம்பர் 9, கேன் கார்சோ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு கேன் கார்சோ டாக் பிரீட் செம்ம இன்டெலிஜென்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா அந்த நாயை வளர்க்குறாங்க இல்லையா, அந்த ஓனரை வந்து சூப்பராக ப்ரொடெக்ட் பண்ணும். ஆனால் நீங்கள் அதுவே இந்த நாய்க்கு வந்து நீங்கள் சரியாக ட்ரைனிங் கொடுக்காம விட்டிங்கனாக்கா அதுவே வந்து அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு உங்கள் மேலேயே அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனாலேயே வந்து இதை சின்ன வயசுலேருந்து நீங்கள் கரெக்டாக ட்ரைனிங் பண்ணி உங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் வச்சுன்னு இருக்கணும். இந்த டாக் பிரீடோட ஹைட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 to 70 சென்டிமீட்டர். இதோட வெயிட் 40 to 50 kg வரைக்கும் இருக்குமா. இதோட பைட் ஃபோர்ஸ் 700 PSI. நம்பர் 10, கக்கேஷன் ஷெஃபர்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு டாக் பிரீட் இந்த காட்டிலலாம் மலைப்பகுதி இருக்கும்ல, ஸோ அந்த ஒரு மலைப்பகுதியில் உல்ஃப்ஸ் அதுக்கப்புறமா பியர் இருக்கும்ல, இந்த கரடின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த உல்ஃப்ஸும் இந்த கரடிங்கெல்லாம் வந்து அதுக்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காகவே இந்த ஒரு டாக் பிரீடை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த நாய் வந்து அப்படியே ரோட்டில் நடந்து வந்து நினச்சினாக்கா இதை பார்க்கறதுக்கு ஒரு சிங்கம் நடந்து போகிற மாதிரியே இருக்கும். ஃபுல்லாக அப்படியே உடம்பெல்லாம் இருந்துட்டு அதை பார்க்குறவங்க அப்படியே பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும், பார்க்கறதுக்கே செம்ம பயங்கரமாக இருக்கும். இந்த டாக் பிரீடு வந்து யாரை பார்த்தாலுமே பயப்படாது. ஒரு பயம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். ஏன்னா வந்து யாரை பார்த்தாலுமே பயப்படாது. எவனை அட்டாக் பண்ணதுக்கு வந்தாலுமே நேராக போய் அட்டாக் பண்ணுறதுக்கு போயிடும். ஸோ இந்த ஒரு காரணத்தினாலேயே வந்து நிறைய ஒரு கண்ட்ரீஸில் பேன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதோட ஹைட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 64 to 75 சென்டிமீட்டர் வரைக்கும் வளருமா. இதோட வெயிட் 50 to 90 kg வரைக்கும் இருக்குமா. அடுத்து லாஸ்ட்டாக இதோட பைட் ஃபோர்ஸ் கிட்டத்தட்ட 550 to 700 PSI வரைக்கும் இருக்குமா. நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் ஒரு 10 டாக் பிரீட்ஸாக பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு டாக் பிரீட்ஸுமே வந்து அதோட பவரு இல்லை வந்து அதோட ஃபைட்டிங் கெப்பாசிட்டி வந்து வேறையாக இருக்கும். நீங்கள் இந்த 10 டாக்ஸில் பார்த்ததுலேயே உங்களுக்கு எந்த டாக் பிடிக்கும் அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.